நலமா நலமா நீங்க நலமா நீங்க நலமா நீங்க நலமா நலமா நீங்க நலமா ஊடக வழி இல்லம் நோக்கி நலமா நீங்க நலமா ஊடக வழி. பாரா தொலைக்காட்சி அன்பர்களே, நண்பர்களே, வணக்கம். நலமா நீங்க நலமா? எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா? நலமாக இருக்கிறீங்களா? உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி இந்த வாரத்திலும். அப்புறம் நம்ம இன்று ஒரு பிறந்த நாளை கொண்டாடுகிறோம். பிறந்த நாள் பெருவிழாவை கொண்டாடுகிறோம். என்ன அப்படின்னு முழிக்கிறீங்களா? வருஷம் நான் சொல்கிறேன், கட்டாயம் கண்டுபிடிச்சிருப்பீங்க ஒரு சில பேர் யோசிக்கலாம். இன்னைக்கு நம்முடைய கத்தோலிக்க திரு அவை பிறந்த நாள், அப்படித்தானே? ஆமாம். ஏனென்றால் இன்று தூய ஆவியாருடைய பெருவிழாவை கொண்டாடுகிறோம். பெந்தகோஸ்து பெருவிழாவை கொண்டாடுகிறோம். தூய ஆவியானவர் அன்னை மரியாள் மீதும் திருத்தூதர்கள் மீதும் இறங்கி வந்தார். அன்றுதான் திரு அவை பிறந்தது. ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு நாள். நாமெல்லாம் மகிழ்ந்து கொண்டாட வேண்டிய ஒரு நாள். நாம் எல்லாம் கத்தோலிக்க திரு அவையிலே ஒரு உறுப்பினர்களாக இருக்கிறோம் என்றால் அது கடவுள் கொடுத்த மிகப்பெரிய ஒரு பேர். அதில் கடவுளுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். தூய ஆவியானவர் நம்மை சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய மதிப்பீடுகளை நமக்கு நினைவூட்டி அவர் வழியில் செல்ல நம்மை வழிநடத்தி செல்கிறார், ஒருங்கிணைக்கிறார். அதனால் தூய ஆவியாரின் துணையை நாம் இன்றைய நாளிலே சிறப்பாக வேண்டி நிற்போம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு தூய ஆவியருடைய பெருவிழாவை கொண்டாடும் பொழுது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு யூபிலி ஆண்டு பயணத்தில் இருக்கிறோம். 2025 ஆண்டுக்கான அந்த யூபிலி ஆண்டுக்கான பயணத்தில் இருக்கிறோம். அதனால் இந்த யூபிலி ஆண்டுக்காக சிறப்பாக ஜெபியுங்கள். நமது மாறா தொலைக்காட்சியில் அதற்கான ஜெபம் திருத்தந்தை சொல்லியிருக்கக்கூடிய ஜெபிக்க கொடுத்திருக்கக்கூடிய அந்த ஜெபத்தினை ஆங்கிலத்திலும் தமிழிலும் நாம் ஒளிபரப்பு செய்து வருகிறோம் நமது மாறா தொலைக்காட்சியில். அதனால் சேர்ந்து ஜெபிக்க வேண்டும் என்பதற்காக இந்த யூபிலி ஆண்டுக்காக. அது மட்டும் இல்லை, இந்த யூபிலி ஆண்டுக்காக நாம் எடுக்கும் அடுத்த ஒரு முயற்சி தான் இந்த 4 ஆவணங்களை நாம் படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது. அதில் நம்ம ஒவ்வொரு வாரமும் ஒரு சில விஷயங்களை கற்றுக்கொண்டு வருகிறோம். இந்த யூபிலி ஆண்டு பயணம் நல்ல சிறப்பாக அமைய நமது மாறா தொலைக்காட்சியிலே இந்த மாத இறுதியிலே மே மாதம் 31ஆம் நாள் 24 மணி நேர தொடர் ஜெபமாலையை நாம் மேற்கொள்கிறோம், இல்லைங்களா? அதனால் இதில் நீங்கள் இணைந்து பங்கெடுத்து ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கிறோம். இந்த யூபிலி ஆண்டு பயணத்திற்காக அன்னை மரியின் பரிந்துரை நமக்கு தேவை. அதனால் இந்த யூபிலி ஆண்டை அன்னை மரியிடம் ஒப்படைத்து அவர் பரிந்துரைக்க வேண்டி நாம் இந்த 24 மணி நேர ஜெபமாலையை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆனால் அதிலும் நாங்கள் சிறப்பாக நீங்கள் பங்கெடுக்கணும். ஒவ்வொரு மறை மாவட்டங்களும் இதில் பங்கெடுக்கின்றன. வெளிநாட்டிலிருந்தும் நம்முடைய தமிழ் மக்கள் பங்கெடுக்கிறார்கள். அதனால் இதில் நீங்கள் பங்கெடுத்து ஜெபிக்கணும் அப்படின்னு உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். சரிங்களா? சரி. எப்போதும் போல யூபிலி ஆண்டு அந்த விழாவை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையிலே அந்த 4 ஆவணங்களில் ஒரு ஆவணத்தை தான் நம்ம ஒவ்வொரு வாரமும் படித்து தெரிந்து கொண்டிருக்கிறோம், இல்லைங்களா? அதாவது லூமென் ஜென்சியம் டாக்மேட்டிக் கான்ஸ்டிடியூஷன் ஆன் தி சர்ச், திருச்சபை அப்படிங்கிற அந்த ஆவணம், இல்லைங்களா? அந்த ஆவணத்தில் இன்னைக்கு நான் என்ன கேள்வி கேட்க போறேன் அப்படின்னா, அனைத்துலக திருச்சபை எவரிடையே உள்ள ஒற்றுமையோடு ஒன்றிணைந்த ஒரு மக்கள் குலம் என திகழ்கிறது. அனைத்துலக திருச்சபை எவரிடையே உள்ள ஒற்றுமையோடு ஒன்றிணைந்த ஒரு மக்கள் குலம் என திகழ்கிறது. இதுதான் என்னுடைய கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை நீங்கள் தேடிக்கிட்டே இருங்க. கண்டுபிடிச்சா நம்முடைய கமெண்ட்ஸ் பாக்ஸில் யூடியூப்பில் போடுங்க, சரிங்களா? சரி, இல்லை ஃபேஸ்புக்லேயும் போடுங்க. இப்போ நம்ம முதல் அன்பர் யார் அப்படிங்கிறத பார்த்து அவரை நலம் விசாரிச்சுட்டு வந்துடலாம். ஊடக வழி இல்லம் நோக்கி போலாமா? வாங்க போலாம்.
வணக்கம். வணக்கம் ஃபாதர். வணக்கம். நலமா? நீங்க நலமா? நல்லா இருக்கும் ஃபாதர். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறோம். உங்களை சந்திக்கிறது ரொம்பவே மகிழ்ச்சி. எல்லாரும் நல்லா இருக்கிறாங்கம்மா, எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க. உங்களை பார்க்கறதுல, உங்களோட பேசுறது ரொம்பவே மகிழ்ச்சி. உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க. என்னுடைய பேர் மேரி ஃபாதர். நான் வீட்டில தான் இருக்கேன், ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேன். என் பேரு சேவியர் ஃபாதர். ஆ, நான் ஒரு சின்ன தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கேன், மாமில் வச்சிருக்கேன் ஃபாதர். ஓகே. எங்க இருந்து பேசுறீங்க? கழுகுமலை, தூத்துக்குடி மாவட்டம். ஓகே. ஆ, 2 பிள்ளைங்க இருக்காங்க ஃபாதர். மூத்த வந்து பொம்பளை பிள்ளை ஆர்த்தி அசன்ஷியா, கல்யாணம் முடிச்சு விருதுநகர்ல இருக்காங்க. அடுத்து 2வது பையன் ஆனி சினிகோ ஜேம்ஸ். அவங்க அப்பா கூட தொழில் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். ஓகே. உங்க பங்கு ஆலயத்தோட பேர் என்ன? புனித லூர்து அன்னை ஆலயம், கழுகுமலை. சரிங்கம்மா, சரிங்கம்மா. பாளையங்கோட்டை மறை மாவட்டம். ஓகே ஓகே ஓகே. அப்புறம் மாதா டிவி அப்படின்னு நினைச்ச உடனே உங்க மனசுல என்னெல்லாம் சொல்ல தோணும்? நாங்க வீட்லயே இருக்கிறதுனால எங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு இது ஃபாதர். கோயில் ஆனா பக்கம் தான் இருக்கு. ஆனா பூசைக்கெல்லாம் போயிருவோம். மத்த நேரம் வீட்டுல இருக்கும்போது ஆராதனை கண்டிப்பா பாக்குறது. காலையில ஃபுல்லா பாத்துருவேன் ஆராதனை. அப்புறம் மத்தியானம் 1 மணிக்கு போடுற பூசையை பாப்பேன். அப்புறம் இடையில எல்லா ப்ரோக்ராம் பாக்குறது. காலையிலயும் பார்ப்போம். ஓகே. மாதா டிவி பாக்குறதுனால எப்படி ஃபீல் பண்றீங்க? எப்படிப்பட்ட உணர்வு உங்களுக்கு கிடைக்குது? அதான் இறைவனுடைய நம்ம இது வந்து நமக்கு நல்ல அருள் கிடைக்குது. எப்பவும் அந்த ஒரு சிந்தனை இருக்கு, இறை சிந்தனையோட இருக்கிறோம். ஓகே. மாதா டிவி பாக்குறதுனால என்னென்ன விஷயங்கள் கத்துக்கிறீங்க? எல்லாமே ஓரளவு தெரியுது ஃபாதர். காலையில பாத்தீங்கன்னா நல்ல குடும்பத்துக்கு பத்தி சொல்றாங்க. கதைகள்லாம் கேட்கும் போது நல்லாதான் இருக்குது. இறை பக்தியா இருக்கு. ஓகே. சோ மாதா நிகழ்ச்சியுமே நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லாமே அவங்கவுங்க பாக்குறவங்களுக்கு நல்லா இருக்கு. ஓகே. ஐயா, நீங்க சொல்லுங்க மாதா டிவியை பத்தி. இறைவன் தந்த ஒரு கொடை ஃபாதர். ஓ, சூப்பர். ஏன் அப்படி சொல்லணும்? ஏன் அப்படி உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சு? ஃபாதர், அதாவது ஒரு இக்கட்டான இருந்து நம்ம இருக்கும்போது மாதா டிவி பார்க்கும்போது நமக்கு ஒரு ஆறுதலா இருக்கு. அதனால மன அமைதி வருது ஃபாதர். ஆமா, சரி. இறைவனை பத்தி எப்பவும் சிந்திக்க ஒரு நேரம் வருது நமக்கு. ஓகே. ஃபாதர், மாதா டிவி பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு நீங்க 2 பேரும் என்ன சொல்ல விரும்புறீங்க? அதான் நமக்கு வந்து ஒரு பிரச்சனை அப்படி இருக்கும்போது நம்ம கோயிலுக்கு போகிற எல்லா நேரத்தில் நமக்கு வந்து ஒரு வீட்டில் இருக்கும்போது இந்த டிவி பார்க்கும்போது ஆறுதலாகவும் ஒரு நல்ல ஒரு மன மகிழ்ச்சியும் இருக்கு ஃபாதர். ஓகே. இல்லத்தின் இறையாட்சி மட்டும் இல்ல ஃபாதர், உள்ளத்தின் இறையாட்சியும் மாதா டிவி தான். வாவ், சூப்பர் சூப்பர் சூப்பர். ரொம்ப அருமையா அழகா சொன்னீங்க. மாதா தொலைக்காட்சி பார்க்கறாங்கல்ல, பார்க்கக்கூடியவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? தொடர்ந்து பார்க்கணும் ஃபாதர். எல்லாம் அவங்கவுங்க மனநிலையை பொறுத்துதான் இருக்கு. என்ன மத்த பார்த்து நேரத்தை வேஸ்ட் பண்ணாம கிடைக்கிற நேரத்துல மாதா டிவியை கொஞ்சம் பார்த்து நம்ம இறையாட்சியை வந்து நம்ம உள்ளத்துல வாங்கணும், அதுபடி நடக்கணும். சூப்பர் சூப்பர். 2 பேரும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடுங்க, கேட்கலாம். ஞானம் நிறை கன்னிகையே, நாதனை தாங்கிய ஆலயமே, ஞானம் நிறை கன்னிகையே, மாண்புயர் 7 தூண்களுமாய், மாண்புயர் 7 தூண்களுமாய், பலிபீடமுமாய் அலங்கரித்தாயே, பலிபீடமுமாய் அலங்கரித்தாயே, ஞானம் நிறை கன்னிகையே, நாதனை தாங்கிய ஆலயமே, ஞானம் நிறை கன்னிகையே. அருமை அருமை. அழகா பாடுனீங்க, நல்லா அழகா பேசுனீங்க, சூப்பரா சொன்னீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சி உங்களை சந்தித்ததுல, உங்களுடைய கருத்துக்களை கேட்டதுல ரொம்பவே மகிழ்ச்சி. நீங்க மாதா தொலைக்காட்சி எவ்வளவு அன்பு செய்யறீங்க, நேசிக்கிறீங்க அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அதனால் உங்களுக்காக எப்பொழுதும் நாங்கள் துணையாக உங்களுக்கு ஜெபத்தின் வழியாக உங்களுடைய குடும்பத்துக்காக நாங்கள் ஆசீர்வாதத்துக்கு வேண்டி நிற்கிறோம். அதனால சரிங்களா? அது இப்போ ஒரு ஜெபம் செய்யலாமா? ஜெபம் செய்யலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து
உங்கள் குடும்பத்தை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. நலமான வளமான வாழ்வை அருள்வாராக. உங்களுடைய குழந்தைகளுக்கு நல்ல எதிர்காலத்தை கொடுத்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. தீமைகள் அனைத்திலிருந்தும் காத்து உங்களை முன்னேற்ற பாதையில் வழிநடத்தி செல்வாராக. காட் பிளஸ் யூ. கடவுள் உங்களை ஆசிர்வதிக்கட்டும். நன்றி 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 நன்றிமா நன்றி. மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, கழுகுமலை அங்கிருந்து சகோதரி மேரி மற்றும் அவருடைய கணவர் ரொம்ப அழகாக பேசினாங்க. பாசமாக நேசமாக தன்னுடைய கருத்துக்களை தெளிவாக நமக்கு சொன்னாங்க. மாதா தொலைக்காட்சியில் பார்ப்பதனால எவ்வளோ அருமையான உணர்வை பெற்றுக்கொள்கிறார்கள் கொடையெல்லாம் அப்படின்னு சொல்லி அழகாக சொன்னாங்க. ஸோ வாழ்த்துக்கள், நன்றிகள். தொடர்ந்து மாதா தொலைக்காட்சியை பாருங்கள். உங்களுடைய ஆதரவுக்கும் உங்களுடைய மாதா தொலைக்காட்சி வைத்து கொண்டு இருக்கிற பக்திக்கும் நன்றி நன்றி நன்றி. அடுத்த அன்பரை கூப்பிட்டு சார் செல்லாமா? ஊடக வழி இல்லம் நோக்கி போலாமா? அங்க போனோம். வணக்கம். வணக்கம் ஃபாதர். பிரைஸ் தி லார்ட். நலமா? நீங்க நலமா? நல்லா இருக்கும் ஃபாதர். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறோம். உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க. என் பேர் செல்வராஜ். நான் கார்னல் பங்குல இருக்கேன். ஓகே. எத்தனாவது படிக்கிறீங்க? வெரி குட் வெரி குட். அம்மா நீங்க சொல்லுங்க. என் பேர் சலேட் மேரி ஃபாதர். கோயம்புத்தூர்ல போத்தனூர் மவுண்ட் கார்மல் சர்ச் பங்கு ஃபாதர். ஓகே சூப்பர். உங்க வீட்ல வேற யாரெல்லாம் இருக்காங்க? உங்க பேர்லாம் சொல்லுங்க. மருமகன் இருக்காரு ஃபாதர். எங்க பொண்ணு இருக்காங்க. நீங்க 2 பேர் இருக்காங்க. எங்க பையன் ஃபாதர். எங்க பையன் பேர் லூயிஸ் அருள்ராஜ். பெங்களூர்ல இருக்காங்க ஃபாதர். சின்ன பையன் பேர் ஜேம்ஸ் மைக்கேல் பிரபு ஃபாதர். இங்க கோயம்புத்தூர்லயே இருக்காங்க ஃபாதர். எங்க மக ஜான்சி. ஓகே. மருமகன் டிசோ பிரவீன்ராஜ் ஃபாதர். ஓகே. அவங்க அம்மா ஆலிஸ் ஃபாதர். எல்லாருமே இங்க இருக்காங்க ஃபாதர். சூப்பர் சூப்பர். அருமை அருமை. சோ மாதா டிவி அப்படின்னு நினைச்ச உடனே என்ன சொல்லணும்னு உங்களுக்கு தோணும்? இறை வார்த்தை பகிர்வுன்னு தோணும் ஃபாதர். சூப்பர் சூப்பர். ஏமா அப்படி சொல்லணும்னு உங்களுக்கு தோணுச்சு? 24 ஹவர்ஸும் அது நற்செய்தியை பற்றியே ஒவ்வொரு டாபிக்கா கேட்டுட்டு இருக்கும்போது நற்செய்தி பகிர்வு ஃபாதர். எல்லாருக்கும் அது ரொம்ப பிரயோஜனமா இருக்கு ஃபாதர். வெரி நைஸ். அப்பா நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு மாதா டிவி எந்த அளவுக்கு பிடிக்கும்? மாதா டிவில எனக்கு குட் நைட் பிடிக்கும். குட் நைட் டாக்கிங் பிடிக்கும் ஃபாதர். அதை கேட்டு ரொம்ப அமைதியா படுத்தும். சூப்பர். அது பிடிக்கும். ஆராதனை பிடிக்கும். கடவுள் வணக்கம் பிடிக்கும். அருமை அருமை. டேய் தம்பி, நீ மாதா டிவி பாப்பியா? ஓ, இறையிறக்கத்தின் ஜெபமாலை பிடிக்குமா? சூப்பர் சூப்பர். வெரி நைஸ் வெரி நைஸ். ஸோ மாதா டிவி நீங்க எல்லாம் பாக்குறீங்க, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. இந்த மாதா டிவி பாக்குறதுனால என்னென்ன விஷயங்கள் நீங்க கத்துக்கிறீங்க? தொடர்ந்து இறை வார்த்தை கேட்கறதுனால எப்பவும் இறை சிந்தை இருந்துட்டே இருக்குது ஃபாதர். நாங்க அதுல வாழ்வு தரும் இறை வார்த்தை அந்த இது கேட்கும் போது எங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு ஃபாதர். அதுல அந்த விளக்கம் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் ஃபாதர். ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கு முதல் நாளே அந்த நற்செய்தி வாசகம் எல்லாத்தோட விளக்கமும் கேட்கும் பொழுது அடுத்த நாளைக்கு மாஸ்ல போய் இன்னும் தெளிவா விளங்கும் ஃபாதர். ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு ஃபாதர் அந்த நிகழ்ச்சி. மாதா டிவி பாக்குறதுனால என்ன ஃபீல் பண்ணுவீங்க? மாதா டிவி பாக்குறதுனால நம்மளுடைய கஷ்டம் கவலை எல்லாம் மறந்துருது ஃபாதர். நமக்கு அதுல ஒரு பெரிய ஆறுதல் கிடைக்குது ஃபாதர். ஓகே. மாதா டிவி பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? மாதா டிவி பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு எப்பொழுதும் நம்ம நாமளே எல்லா பிரச்சனைகளையும் நாமளே யோசிச்சுட்டு ஒரு மாதிரி இருக்கிறத விட நம்ம இந்த மாதா டிவி பாக்குறதன் மூலம் கடவுள்கிட்ட இருந்து நமக்கு நல்ல விளக்கங்களும் நல்ல செய்திகளும் நம்மளோட தேவைகளுக்கு ஏற்ப ஒரு ஆறுதலான வார்த்தைகள் கிடைக்கும். அதனால தொடர்ந்து மாதா டிவி பாக்குறது எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லதுன்னு சொல்லிக்கிறேன் ஃபாதர். ஓகே. டேய் தம்பி, நீ மாதா டிவில இதெல்லாம் இருந்தா நல்லா இருக்கும்னா எது நல்லா இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்? உனக்கு பிடிச்சது என்ன?
எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃபாதர். வெரி குட், வெரி குட், சூப்பர் சூப்பர். நீ ஒரு கதை சொல்லு கேட்கலாம். திருக்குறளா ஃபாதர்? பாட்டு, திருப்பாட்டு சொல்றியா? சொல்லு. குறைகளை பசும்பல் விரும்பிட்டு செய்வார், அமைதியான நீர் நிலைக்கு என்னை அழைத்து செல்வார். அவர் எனக்கு புத்தி தன் பெயர் கேட்டு நீதி வந்தத்துவார். நான் மேலும் சாவின் இருக்கும் பலதகள் நடக்க வேண்டாலும் நீர் என்னோட இருப்பன அழ்த்திக்கும் மஜிரன் கோலும் நெருங்கலிமென்றும் என் எதிர்க்கு கண் முன்னே என் குறை விருந்தனை ஏற்பாடு செய்கின்று என் தலையில் நர்ம தைலம் பூத்துகின்று என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. உண்மையாகவே என் வாழ்நாளும் அருளும் நல்லும் புரிந்து கொண்டு வரும் நானும் ஆண்டவரத்தில் நெருநாள் வாழ்ந்திருப்பேன். ஆமேன். யார் சொல்லி கொடுத்தா உனக்கு? அம்மா டெய்லியும் சொல்லி கொடுப்பாங்க ஃபாதர். வெரி குட், வெரி குட். சரி, எல்லாரும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடுங்க கேட்கலாம். ஆவியே தூய ஆவியே ஆவியே தூய வழி நடத்த துணையாய் வழி நடத்த ஆவியே தூய ஆவியே ஆட்கொள்ள வருவீர் ஆவியே. சூப்பர், ரொம்ப அருமையா பாட்டு பாடுனீங்க. நல்லா அழகா பல கருத்துக்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. தொடர்ந்து மாதா தொலைக்காட்சியை பாருங்க. மாதா தொலைக்காட்சிக்காக ப்ரேயர் பண்ணுங்க. நானும் உங்கள் குடும்பத்துக்காக சிறப்பாக ஜெபிக்கிறோம். ஓகேங்களா? இப்போ ஒரு சின்ன ஜெபம் செய்யலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உங்கள் மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்கள், எதிர்பார்ப்புகளை எல்லாம் நிறைவேற்றி கொடுத்து அமைதி மகிழ்ச்சியும் ஏற்படுத்தி தருவாராக. குடும்பத்தை எப்போதும் அருடும் கொண்டையுமாக இருந்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. குழந்தைகளுக்கு நல்ல எதிர்காலத்தையும் நல்ல படிப்பையும் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. God bless you. கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கின்றார். ஓகே, நன்றி நன்றி, சந்திக்கலாம். பாய் பாய், தேங்க்யூ. மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, கோயம்புத்தூர்லேருந்து அப்பா செல்வராஜருடைய குடும்பத்தினர் ரொம்ப அழகாக பங்கெடுத்தாங்க. அந்த அன்பு குட்டி பையன் ரொம்ப அழகாக பேசினான். எல்லாருமே சிறப்பாக பங்கெடுத்தாங்க. குடும்ப உணர்வோடு தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்கள். மாதா தொலைக்காட்சி பார்த்து பயன்பெறக்கூடிய விஷயங்களை அழகாக எடுத்து சொன்னார்கள். வாழ்த்துக்கள், நன்றிகள் உங்களுடைய ஆதரவுக்கு. தொடர்ந்து எப்பொழுதும் இணைஞ்சிருங்க, சரிங்களா? சரி, இறுதியாக ஒரு நண்பரை கூப்பிட போகிறோம். ஊடக வழி இல்லம் நோக்கி போலாமா? வாங்க போலாம். வணக்கம். வணக்கம் ஃபாதர். நலமா? நீங்க நலமா? நலமா இருக்கோம் ஃபாதர். உங்களை நல்லா இருக்கிறோம். உங்களை சந்திக்கிறது ரொம்பவே மகிழ்ச்சி. உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க. என் பேர் தேன்மொழி ஃபாதர். மதுரை மாவட்டம் மேலூர் பங்கு அந்தானியாபுரம் கிராமம். ஓகே, மற்றவங்களா சொல்லுங்க. என் பேர் குலதெய்வம் ஃபாதர். ஓகே, ரோதுமேரி. நீங்கம்மா? என் பேர் மரியசம்மா ஃபாதர். பாப்பா குட்டீஸ்லாம் நீங்க சொல்லுங்க உங்க பேரு. என் பேர் ஜெசியா. ஜெசியா. அஞ்சிகா ஃபாத்திமா. எத்தனாவது படிக்கிறீங்க நீங்களாம்? 5th ஸ்டாண்டர்ட். வெரி குட், வெரி குட். ஸோ ரொம்ப சந்தோஷம். உங்க பங்கு ஆலயத்தோட பேர் என்ன? கிறிஸ்தரசர் ஆலயம் ஃபாதர். ஓகே, வெரி குட். ஸோ மாதா டிவி அப்படின்னு நினைச்ச உடனே என்ன சொல்லணும்னு உங்களுக்கு தோணும்? நிறைய ஆராதனைகள்லாம் போடுறாங்க, அதெல்லாம் பார்த்திருக்கோம். சரி, மாதா டிவி ஏன் பிடிக்கும் உங்களுக்கு? அவங்க ஒவ்வொரு ஊர்ல நடக்கிற இந்த மாதிரி பண்றதெல்லாம் போட்டு காமிப்பாங்க. மத்தவங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. இல்ல சில நல்ல கருத்துக்கள்லாம் சொல்லுவாங்க. சரி, அதனால பிடிக்கும் சார். சூப்பர். பாட்டிப்பா, நீங்க மாதா டிவி பாப்பீங்களா? சாமி பாத்துருக்கிறேன். என்ன பார்த்துருக்கீங்க? ஆராதனை சொல்லுவாங்க, வசனம் எல்லாம் சொல்லுவாங்க சார். நான் சாமி.
ஸோ அதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தோணும்? என்ன தோணும்? என்ன கேட்டுக்கிட்டே இருக்க அதெல்லாம் கேட்டு ஒண்ணுன்னா அவ்வளவு பிரியமா சொல்லையில மாதாவை பத்தி அதை கேட்டுக்கிட்டு இருக்கிறதே இருக்கேன். வெரி நைஸ், சூப்பர், அழகா சொன்னீங்க. மாதா டிவிலாம் உங்களுக்கு எல்லாம் பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். மாதா டிவி ரொம்ப பிடிக்கும் சார். பிடிக்கும். ஏன் பிடிக்கும்? ஆண்டவருடைய கருத்தை எல்லாம் சொல்றாங்கல்ல, அதனால எல்லாம் பிடிக்கும் சார். சூப்பர் சூப்பர். பாட்டிமா, மாதா டிவில நீங்க என்ன பார்த்துருக்கிறீங்க? ஆராதனை பார்த்துருக்கிறீங்களா? ஆமா சாமி. பூசை பார்த்துருக்கீங்களா? பூசை வைக்கிறாங்க, ஆராதனை பார்த்துருக்குறேன். பிரசங்கம் வச்சு சொல்லி முடிச்சு 6-7 பிள்ளைகளை வச்சு அதற்கு சாமி சொல்றாங்க, அதெல்லாம் பார்த்துருக்குறேன் சாமி. சரி சரி சரி. மாதா டிவி பார்க்கறதுனால என்ன விஷயங்கள் நீங்க கத்துக்கிறீங்க? கோயிலுக்கு போகணும், நல்லா ஜெபம் பண்ணணும், குடும்பத்துல ஜெபம் பண்ணணும், பிள்ளைகளுக்கு அந்த கருத்தை சொல்லணும்னு சொல்றதான் சாமி கேட்பான். சூப்பர் சூப்பர். சரி, ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் நீங்க வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாரும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடுங்க, கேட்கலாம். உம்மை தேடி வந்தே சுமை தீரும் அம்மா, உலகாலும் தாயே அருள் தாரும் அம்மா, உலகாலும் தாயே அருள் தாரும் அம்மா. உம்மை தேடி வந்தே சுமை தீரும் அம்மா, முடமான மகனை நடமாட வைத்தாய், கடல் மீது தவித்த கப்பலை காத்தாய். முடமான மகனை நடமாட வைத்தாய், கடல் மீது தவித்த கப்பலை காத்தாய். பால் கொண்ட கவசம் பொங்கிட செய்தாய், பொருள் கொண்ட சீமான் உன் பாதம் சேர்த்தாய், பொருள் கொண்ட சீமான் உன் பாதம் சேர்த்தாய். உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா. சூப்பர் சூப்பர், அழகா பாடுனீங்க. உங்களுக்கு ரொம்ப பக்கத்துல பாடிக்கிட்டு இருக்கிறாரு, அவர் முகத்தை காமிங்களேன் அப்படியே. வணக்கம் பாதர். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. எஸ் மாசிலாமணி. ஓகே, என்ன வேலை பண்றீங்க? டிவிஎஸ் ஒர்க் பண்ணி சார், டிவிஎஸ்ல. சூப்பர். மாதா டிவி உங்களுக்கு ஏன் பிடிக்கும்? மாதா டிவி சில கருத்துக்கள்லாம் நல்லா சொல்லுவாங்க, ஆராதனை பிடிக்கும். சில விஷயம் கருத்துக்கள் நல்லா தெரியும், எல்லா மக்களுக்கு நல்லா, உலகத்துக்கு நல்லா எல்லாம் தெரியும். நல்லா பார்க்கலாம் சார். மாதா டிவி பார்க்கக்கூடியவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அது சில விஷயம் கருத்துக்கள் நல்லா இருக்கு, நல்லா பாத்துக்கிட்டே இருக்கும், நல்லா கருத்து நல்லா இருக்கு, கேட்க நல்லா இருக்கு, எப்படி கவலை எல்லாம் தெரியாது சாமி. வெரி நைஸ், ரொம்ப சந்தோஷம். உங்களெல்லாம் பார்த்ததுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி, உங்களோட பேசுனதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு சின்ன ஜெபம் சொல்லலாமா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை உங்கள் குடும்பத்தை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக, நலமான வளமான வாழ்வை அருள்வாராக. நீங்கள் செய்யும் பணிகளை, வேலைகளை ஆசிர்வதித்து உங்கள் குடும்பத்தை முன்னேற்ற பாதையில் வழிநடத்தி செல்வாராக. உங்களுடைய குழந்தைகளுக்கு நல்ல எதிர்காலத்தை கொடுப்பாராக. நீங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து முன்னேற வழிகாட்டுவாராக, வழி நடத்துவாராக. God bless you. கடவுள் உங்களை ஆசிர்வதிக்கின்றார். நன்றி நன்றி. ஓகேங்களா? நன்றி. God bless you. Thank you. Thank you. மாதா தொலைக்காட்சி அன்பர்களே, நண்பர்களே, சகோதரி தேன்மொழி குடும்பத்தினர் மேலூர், மதுரை மேலூர்லேருந்து ரொம்ப அழகாகவே பேசினாங்க, ரொம்ப சிறப்பாகவே பேசினாங்க. அதாவது ரொம்ப எளிமையான ஒரு மக்கள், ரொம்ப அவ்வளோ அழகாக தெளிவாக பேசினாங்க, ரொம்ப யதார்த்தமாக பேசினாங்க. ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இவங்களுடைய பகிர்வு. பாட்டிலாம் பேசுனதெல்லாம் வந்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதனால் ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திச்சதில். உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், நன்றிகள். உங்களுக்காக சிறப்பாக ஜெபிப்போம். நீங்களும் மாதா தொலைக்காட்சிக்காக ஜெபிங்க, மாதா தொலைக்காட்சி தொடர்ந்து பாருங்கள், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க, சரிங்களா? ஆனால் இன்னைக்கு பங்கெடுத்த எல்லாருக்குமே வாழ்த்துக்கள், நன்றிகள். நீங்களெல்லாம் மாதா தொலைக்காட்சி எவ்வளவு நேசிக்கிறீங்க அப்படிங்கிறத எங்களால் புரிஞ்சிக்க முடியுது. அதனால் ரொம்பவே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம், உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். தொடர்ந்து மாதா தொலைக்காட்சி உங்களுக்காக, உங்கள் குடும்பத்திற்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறது, சரிங்களா? நீங்கள் மாதா தொலைக்காட்சியோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். ஓகே, சரி. இப்போ இன்னைக்கு என்ன இறைவார்த்தை மனப்பாடம் செய்ய போகிறோம் அதுதான். யோவான் நற்செய்தி. இன்று தூய ஆவியார் பெருவிழாவை கொண்டாடிட்டு இருக்கிறோம். யோவான் நற்செய்தி அதிகாரம் 15,
26, 27 மற்றும் அதிகாரம் 16, 12 முதல் 15. அதான் இன்னைக்கு இறைவார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது இல்லைங்களா? வாசிச்சிருப்பீங்க, வாசிக்க கேட்டிருப்பீங்க திருப்பலியில். இதில் அருமையான வார்த்தைகள் ஆண்டவர் அழகழகாக சொல்லியிருக்கிறார். இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் அன்னைக்கு மனப்பாடம் செய்ய நினைச்சது என்ன அப்படின்னா, யோவான் நற்செய்தி அதிகாரம் 16 இறை வார்த்தை 13. ஓகேங்களா? சொல்ல திருப்பி சொல்லுங்க. உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழி நடத்துவார். இதுதான் இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லக்கூடிய இறைவாக்கு, ஆசீர்வாதம் நிறைந்த இறைவாக்கு. உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார். முழு உண்மையை நோக்கி வழிநடத்துவார். அதுதான். அதனால அவர் உண்மையை நோக்கி, முழு உண்மையை நோக்கி நம்ம எல்லாம் வழிநடத்துகிறார். அதற்கு நாம உடன்பட வேண்டும், அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்க வேண்டும். சரிங்களா? அதான் தூய ஆவியார் நம்மை அப்பொழுது நினைவூட்டும் பொழுது அதை செவி கொடுத்து செயல்படுத்த வேண்டும். அப்போதான் இறையாட்சியை நாம் கட்டி எழுப்ப முடியும், ஆண்டவரின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். சரி, அப்புறம் இன்னும் முக்கியமான ஒன்று, அந்த ஆவணங்களில் ஒன்று நாம் மனப்பாடம் செய்ய வேண்டியது இன்னைக்கு என்ன அப்படிங்கிறதா. என்ன கேள்வி கேட்டேன்? அனைத்துலக திருச்சபை எவரிடையே உள்ள ஒற்றுமையோடு ஒன்றிணைந்த ஒரு மக்கள் குலம் என திகழ்கிறது. இதான் என்னுடைய கேள்வி. இதற்கான பதில் என்ன கண்டுபிடிச்சிட்டிங்களா? அந்த ஆவணத்தில் பக்கம் 90 அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. தந்தை மகன் தூய ஆவியார். ஓகேங்களா? தந்தை மகன் தூய ஆவியார். அனைத்துலக திருச்சபை தந்தை மகன் தூய ஆவியாரிடையே உள்ள ஒற்றுமையோடு ஒன்றிணைந்த ஒரு மக்கள் குலம் என திகழ்கிறது. தந்தை மகன் தூய ஆவியார் தான் ஒற்றுமையாக நம்ம படிச்சிருக்கிறோம் இல்லையா? ஒரே சிந்தனை, ஒரே ஞானம், ஒரே வல்லமைன்னு படிச்சிருக்கிறோம் இல்லைங்களா? அதான். அதனால இதை நாம் கட்டாயமாக தெரிந்திருக்கணும். இவருடைய ஒற்றுமையோடு ஒன்றிணைந்த ஒரு மக்கள் குலமாக திருச்சபை விளங்குகிறது, திகழ்கிறது அப்படிங்கிறத இன்று நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். அதனால தெரிஞ்சிருந்தவங்க நீங்கள் போட்டிருப்பீங்க. வாழ்த்துக்கள். பார்ப்போம் என்ன அப்படின்றத ஃபியூச்சரில். நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுக்கணும், உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த அலைபேசி எண்ணை குறிச்சிக்கோங்க. 7358080807 735808007. அப்புறம் நலமா ஃபாதர்னுக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். உங்களுடைய குடும்ப ஃபோட்டோவை அனுப்பிச்சி வைங்க. நானே உங்களை அடுத்த வாரம் அழைக்கிறேன், நல்லா விசாரிக்கிறேன். சரிங்களா? மாறா தொலைக்காட்சி நண்பர்களே மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம். அதுவரை ஜெபத்தில் இணைந்திருக்கலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. தீமைகள் அனைத்திலிருந்தும் காத்து வழிநடத்துவாராக. நலமான வாழ்வை அருள்வாராக. அரணும் கோட்டையுமாக இருந்து நம்மை பாதுகாத்து கரம் பிடித்து வழிநடத்துவாராக. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. ஓகே, பாய். அடுத்த வாரம் பார்க்கலாம். இல்லம் நோக்கி